பொரிச்ச ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தக்காளி பழத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜலம் நல்லா விட்டுக்கணும். அதில் புளி கிடையாது இந்த ரசத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடணும். உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இதுக்கு வறுக்கணும். இந்த ரசத்துக்கு நம்ம வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி போடணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சம் தனியா, கொஞ்சம் துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு. இதை கொஞ்சம் நெய்யிலையோ எண்ணெயிலையோ கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ ஜீரகம் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும் அதுலேயே. அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தாக்கா அந்த தேங்காயும் போட்டு ஒரு 3-4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதோட ரொம்ப வறுக்க வேண்டாம். சும்மா லேசாக ஒரு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுருந்ததை இந்த மாதிரி கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். நைஸாக பண்ணிடக்கூடாது. இதை இப்போ இந்த கொதிக்கிற ரசத்தில் இதை விடணும். இந்த பொடியை போட்டுட்டு ஜலத்தை எடுத்து நல்லா அலம்பி அதை ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விளாவி விட்டுக்கலாம். ரசத்தை லேசாக கொதி வரும்போது தான் அதை ஆஃப் பண்ணணும். வேணுங்கிற அளவு ஜலம் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விளாவிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு கடுகு தாளித்து கொட்டணும். கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். அந்த பக்கம் ரசம் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இதை தாளித்து கொட்டினோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளி இல்லையே நினைக்க வேண்டாம். எலுமிச்சம்பழம் புளிய வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போடணும். ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு வெடிச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. கமகம பொரிச்ச ரசம் தயார். எல்லோரும் இதை ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. எப்போவுமே ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசிக்கு இது எல்லாருமே பண்ணுவாள். ஏன்னா புளி இல்லாத ரசம். ஏன்னா முதல் நாள் பட்டினி இருக்கிறதுனால இது ரொம்ப வயத்துக்கு நல்லதுங்கிறதுனால இந்த ரசம் தான் எல்லாத்தையும் பண்ணி சாப்பிடுவாள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.